பாஸ்கருக்கு ஒரு வழியா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு போல. அதனால பிரியனுக்கு ட்ரீட் வைக்கலாம்னு கூட்டிட்டு வந்தா. அவன் வெறும் கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்து, இந்தாடா சரக்கு அடிடான்னு கொடுத்தா. இல்ல மச்சான், வீட்டில் அக்கா பையன் இருக்கா, அதெல்லாம் வேணான்னு சொன்னதும், சரி இந்த சிகரெட் அடிடான்னு கொடுத்தா. அம்மா மெசேஜ் அனுப்புனதை நினைச்சு பார்த்து அதையும் வேணாம்னு சொல்லிடுறான். அப்ப பாஸ்கர் ஒரு போட்டோவை காமிச்சு இது யாருன்னு தெரியுதான்னு கேட்க, ஓ தெரியுமே, நம்ம காலேஜோட போராளி தானே இவன். டேய் போராளி, அவன் இவன்லாம் சொல்லக்கூடாதுடா. அவன் இப்ப மினிஸ்டர் ஆயிட்டான், நீ நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? என்னடா சொல்றேன்னு மொபைலை வாங்கி பார்த்து, பரவாயில்ல சொன்ன மாதிரியே பொலிட்டிஷியன் ஆயிட்டான்னு, இதுக்கப்புறம் நம்மளெல்லாம் பார்க்க மாட்டான்லன்னு சொல்ல, யாரா சொன்னா, நான் தான் சண்டே ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேனே, நேரா போறோம், ஒரு சால்வை போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை புதுப்பிச்சுட்டு வரோம்னு சொல்றான். இங்கே ஜெய்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அம்மா வந்து காஃபியை வச்சுட்டு கிளம்ப, நீ பிரியனுக்கு மெசேஜ் அனுப்புனது பேசுனது எல்லாமே எனக்கு தெரியுமா. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, இதை பத்தி உன்கிட்ட மறுபடியும் நான் பேச போறதில்ல. உன் மனசுக்கு நீ என்ன சரின்னு படுதோ அதையே செய்யன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹரிணி வந்து என்னாச்சுன்னு கேட்க, நானும் பிரியனும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து அம்மா பிரியனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றா. நீங்க பேசிக்கிட்டு இருந்தது அம்மா ஒன்றும் பார்க்கல, ஜக்கு தான் பார்த்துருக்கான்னு. அப்படியே நைஸா நீ பிரியன் கூட என்ன ஐடியால பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அதெல்லாம் ஒரு ஐடியாவும் இல்லை, பெங்களூர்ல என்னால தானே வேலை போச்சு, அந்த கம்பெனியில கிராஜுவேட்டி கொடுக்காம இருக்காங்க, அதனால அதை எப்படி லீகலா மூவ் பண்றதுன்னு பேசிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான்னு சொல்றா. இதெல்லாம் தெரியாம ஜக்குவோட வியூலையும் அது லவ்வா தெரிஞ்சிருக்குனா, மற்றவங்களோட வியூலையும் அது தப்பா தானே தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல, ஜெய்சுவும் ஒருவேளை அம்மா சொன்னது நடந்துருமோ, நான் பிரியனை லவ் பண்றேனா, பிரியன் என்ன லவ் பண்றாரா, வேணா பட்டதே போதும், திருப்பி அதுல விழ வேணாம்னு நினைச்சாலும், இல்ல பிரியன் அப்படி பண்ண மாட்டாரு. அப்ப இது லவ்வா இருக்குமானா அவளுக்குள்ளேயே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்து, ரைட்டு, இனிமேல் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அவளோட டைலாக்க அவளுக்கே சொல்றா. ஜெய்சுவும் அடிப்போடின்னு வெக்கப்படுறத பார்த்தா பிரியன் மேல ஜெய்சுக்கு லவ் வந்தது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் மறுநாள் பிரியன் ஜெய்சுவை ஒரு கஃபேக்கு வர சொல்லியிருக்க. அவளும் வந்து என்னாச்சு திடீர்னு வர சொல்லியிருக்கீங்கன்னு கேட்க, என்னோட கிராஜுவேட்டி அமௌண்ட் வந்துருச்சு, அதான் சின்ன ட்ரீட் கொடுக்கலாமேன்னு வர சொன்னேன்னு சொல்றான். அவளும் எதுக்கு இதெல்லாம், நான் என்னோட கடமையை தானே பண்ணேன்னு சொல்ல, தேங்க்ஸ் சொன்னாலும் வேணான்னு சொல்லுவீங்க, ஃபீஸ் கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்க, அதான் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு எடுக்க. அப்ப அது தவறி கீழே விழுந்ததுமே அதை கீழே குனிஞ்சு எடுக்கிற மாதிரி எடுத்து முட்டி போட்டு ரிங்க கொடுத்து அவளுக்கு ப்ரப்போஸே பண்ணிட்டான். ஜெய்சும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட, என்னடா பிரியனுக்கு லவ் வந்து அதுக்குள்ள ப்ரப்போஸே பண்ணிட்டானான்னு பார்த்தா இது எல்லாத்தையுமே ஜெய்சும் நினைச்சு பார்த்துருக்கா. ஆனா மோதிரம் கொடுத்ததெல்லாம் உண்மைதான் போல. அவனும் பிடிச்சிருக்கான்னு கேட்டதும் அவளும் பிடிச்சிருக்குன்னு வேகமா தலையாட்டுறா. அவளோட ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்து பிரியனும் என்னாச்சு எல்லாம் ஓகே தானேன்னு கேட்க, அவளும் ஓகே தானே மனசுக்குள்ள ஓவரா வைக்கப்படுறா. இங்க அப்பா வேலைக்கு கிளம்பும் போது அம்மா கிட்ட சொல்லலாம்னு வர, அப்ப கிரிஜா கால் பண்ணதும் வேகமா கட் பண்ணி விடுறாரு. அம்மாவும் ஏன் கட் பண்ணீங்க, அந்த கனடா கஸ்டமர் தானே, பேச வேண்டியதானு சொல்ல, இல்லம்மா இது வேற ஒருத்தர், விட்டா பேசிக்கிட்டே இருப்பாரு, நான் காரில் போகும்போது பேசிக்கிறேன்னு சமாளிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே ஜக்கவும் பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். இங்க கிரிஜாவும் அப்பா கால் பண்ணி எடுக்காததுனால அழுதுகிட்டே அப்பாவுக்கு மாறி மாறி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பாவும் கால் வந்துகிட்டே இருக்கிறதுனால காரை ஓரமா நிப்பாட்டி அட்டன் பண்ண, கிரிஜா ரொம்ப அழுதுகிட்டே என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டா, அதான் அன்னைக்கே உன் கடுமையான வார்த்தையால எல்லாத்தையுமே முடிச்சுட்டேல, இனிமேல் மன்னிக்க என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. அன்னைக்கு வரன் பார்க்க வந்தவங்க எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அந்த கோவத்துல தான் பேசிட்டேன். கோவத்துல என்ன வேணாலும் பேசுவீங்களா, அன்னைக்கு என்னாச்சுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வேகமா உன் வீட்டுக்குள்ள வந்தேன்னு தெரியுமா, உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியாம நான் அப்படி பேசுனது தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. அப்பாவும் நான் இப்ப என்னதான் பண்ணணும்னு கேட்டா, நான் இப்பவே உங்களை பார்க்கணும்னு சொல்ல, அப்பாவும் நல்லா யோசிச்சு பார்த்து சரி நான் வர்றேன்னு சொல்றாரு. இங்க சசியோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச பசங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல, அதனால டிஜே வேணும்னு கேட்டு வந்திருக்க. ஜக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ற பார்ட்டிலலாம் டிஜே பண்ண மாட்டான்றதுனால நீங்க எதுவும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறான். அவனுங்களும் நாங்க ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம், யாரும் எடுத்துட்டு வராமலும் நாங்க பாத்துக்கிறோம்னு அசூரன்ஸ் கொடுக்க, அப்புறம் என்ன நம்ம பசங்களும் டீலுக்கு ஓகே சொல்லி அனுப்பி விடுறானுங்க. இங்க அப்பா சித்து கிட்ட வந்து என்னைக்கும் இல்லாம ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு உனக்கு தம்பி பாப்பா இல்லையான்னு வருத்தப்பட்டிருக்கியான்னு கேட்க, ஏன் எதுவும் தனியா வளர்க்குறீங்களா, வளர்க்கலா இல்ல அதுவா வளர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல, வேகமா இப்ப என்ன சொன்னீங்கன்னு கேட்குறான். அப்பாவும் ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சுட்டு, நம்ம ஊர்ல தான் இந்த வயசுக்குள்ள இதை பண்ணணும் அந்த வயசுக்குள்ள அதை பண்ணணும்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா அப்ராடுல எந்த வயசுல வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எந்த வயசுல வேணாலும் குழந்தை பெற்றுக்கலாம்னு அம்மா பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்லி இதெல்லாம் தப்பு இல்லைன்னு புரிய வைக்கலாம்னு பார்த்தா, அவனும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அந்த ஊர்ல எந்த அப்பா அம்மாவும் புள்ள லவ் மேரேஜ் பண்றதுக்கு தடையா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றான். ஏன்பா இதை பர்சனலா எடுத்துக்கிறேன், நான் அதை சொல்ல வரல, அப்ப என்ன சொல்ல வந்தீங்கன்னு கேட்கும்போது, அம்மா அங்க வந்து கேட்கறான்ல சொல்லுங்கன்னு சொன்னதும், ஏமா உன்னை ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னேன், நீ எதுக்கு இங்க வந்தேன்னு, அம்மா போட்டு விட்டாலும் விட்டுருவாங்கன்னு வேகமா அம்மாவை கூட்டிட்டு கிளம்புறாரு. சித்துவும் அவர் பண்றதெல்லாம் பார்த்து அம்மாவை எதுக்கு இப்ப இப்படி தாங்கிக்கிட்டு இருக்காருன்னு கன்ஃபியூஸ் ஆகுறான். இங்க அப்பாவும் மீராவை கூப்பிட்டு நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிரு, நான் ஒரு டீலரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க கிரிஜா நிறைய சமைச்சு வச்சிருக்கத பார்த்து என்னம்மா விசேஷம்னு கேட்க, அவர் இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னதும், அவர் தானே வேணான்னு போனாரு, அப்புறம் என்ன,
நான் தான் அவருக்கு கால் பண்ணேன். என் மேல தானே தப்பு இருக்குன்னு சொல்ல. ஏதோ ஒண்ணு பண்ணு. ஆனா எனக்கு அவர் வர்றது சுத்தமா பிடிக்கல. அவர் வந்தா நான் என் ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன். இதை வச்செல்லாம் என் கூட சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்காதுன்னு கோவமா சொல்லிட்டு போறா. இங்க ஜக்கு வீட்டுக்கு கிளம்பலாம்னு பார்த்தா ஜக்கு வாடா ஜில்லுன்னு ஒரு பீரை போட்டு போலாம்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான். இல்லடா நான் குடிக்க மாட்டேன்னு மீனுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன்னு சொன்னா. ஓ கதை அப்படி போகுதான்னு கேட்க, நீ ஓவரா வாய் பேசுற, ஒரு கேபை பிடிச்சு போடான்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் ஜக்கு பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு லாரிக்காரன் வந்து தட்டி விட்டு போயிட்டான். ஜக்குவுக்கும் தலையில இருந்து ரத்தம் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.